கல்யாண வீட்டு பந்தியில் பரிமாறுற நார்த்தங்காய் ஊறுகாயை ரொம்ப சுலபமாக சுவையாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி சூடானதும் உள்ள ஒரு தட்டு வச்சுட்டு நார்த்தங்காயை வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இந்தளவுக்கு கலர் மாறினதும் வெளியில் எடுத்துகிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. இப்போது ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை எடுத்துகிட்டு புளி நிரம்புற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போது நார்த்தங்காய் நல்லா ஆறுனதும் அதை துண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதை எல்லாத்தையுமே எடுத்துடுங்க. விதையை எடுத்துகிட்டு இதை மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. வேக வைக்காமலும் கட் பண்ணிக்கலாம். வேக வைக்காமல் கட் பண்ணோன்னா கையில் ஊறல் வராது. ஊறல் இருக்கிறவங்க இந்த மாதிரி வேக வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பெரிய பாத்திரத்தில் கட் பண்ணி வச்சுருக்க நார்த்தங்காய் எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. கூடவே 8லேருந்து 10 பச்சை மிளகாயை துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோவுக்கும் கொஞ்சம் கம்மியாக சின்ன உள்ளியே தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, மல்லிப்பொடி, கொஞ்சமாக சாம்பார் பொடி இல்லைனா குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக காயப்பொடியும் சேர்த்துருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது ஊற வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 கப் அளவுக்கு சேர்த்துட்டு கலந்துட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு கொஞ்சம் தளதளன்னு இருக்கணும். இப்போ மூடி போட்டுட்டு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. இடையிடையாக மூடியை திறந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இந்த நார்த்தங்காய் உள்ளி எல்லாமே நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா இறுகி வந்துட்டு சாஃப்டாக வந்ததும் இதோட 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ 100 ml நல்லெண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு இதை ஊறுகாயோட சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இந்த ஊறுகாய் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 3 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்குமே போகும். அப்புறம் என்ன செய்யுங்க, சுவைங்க ருசிங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை